ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறமா ஸ்டோரி லைன் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் போக ஆரம்பிக்கும், அதே நேரத்தில் சூப்பராகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2 எபிசோட் 1. நம்ம ஹீரோ ரொம்பவோ அடிப்பட்ட நிலமையில ரத்தம் வந்துட்டு நின்றுட்டு இருக்கான். காடஸ் மாதிரி யாரோ ஒருத்தங்க நின்றுட்டு இருக்காங்க. என்னோட வழியில் யார் குறுக்க வந்தாலும் சரி, அவங்க என்னோட எதிரி தான், அவங்கள நான் கொல்லுவேன், அது காடாவே இருந்தாலும் சரிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதை பார்க்க ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ ஷூட் பண்ணுறான். சீனை அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ கௌரியை கூட்டிகிட்டு போனதுலேருந்து என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோஸோட பார்ட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த லேப்ரின்த்லேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போபி ஸ்டார்ங்கிறவர் மன்னருக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ அங்கே இருக்கிற பிரின்சஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒழுங்கா இல்லாத மாதிரி தெரியவோ, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த பிரின்சஸ் சமாளிக்கிறா. ஹீரோஸோட பார்ட்டி வந்துட்டுக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிரின்சஸ் அவங்கள பார்க்கறதுக்காக ஓடி போறா. அவங்க சாதாரண ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், கடவுள் இங்க சமன் பண்ணதுனால அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, கஷ்டப்பட்டு அந்த பார்ல போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பிரின்சஸ் அவங்கள நினைச்சு வருத்தப்படுறா. ஷிசுகுவை பார்க்கவும் அவ ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறா. கோகி அமனகாவா அவன் தான் அந்த பார்ட்டியோட ஹீரோ. அவன் கூட சேர்ந்து கொஞ்சம் சில பேர் தான் போயிருக்காங்க. அண்ட் மத்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் கிங்டம்லயே தான் இருக்காங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சொல்றா. கோகி வருத்தமா இருக்கிறத நினைச்சு கண்ணாடி போட்டுக்கிற எரிகா அப்படிங்கிற பொண்ணு கொஞ்சம் வருத்தப்படுறா. ஹியோமா எதுக்காக ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்காங்க, இருக்கிற மான்ஸ்டர்ஸை பார்த்து பயந்துட்டியா அப்படின்னு நம்ம கிளாஸ்மேட்ஸ் கேட்கவும், இல்ல மான்ஸ்டர்ஸை விடவும் அவன் ரொம்ப பயங்கரமா இருந்தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். கோஸ்கே எங்க போனா அப்படின்னு சொல்லி மெல்ட் எடுப்போம், நான் இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இன்விசிபிளா இருக்கிறவன் வரான். ஆமா கௌரி எங்க அவா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் கேட்கவோ, அது ஒரு பெரிய கதை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் பிரின்சஸ் கிட்ட ஷிசுகோ எக்ஸ்பிளைன் பண்றா. அப்படின்னா அவ நாகமா கூட இருக்காளா, அதனாலதான் கோகி ரொம்ப சோகமா இருக்கானா அப்படின்னு பிரின்சஸ் கேட்கவும், அதுவும் ஒரு காரணம் தான், இன்னொரு காரணமும் இருக்கு. நாகமோ திரும்பவும் அவனை காப்பாத்திருக்கான். ஒரு ஹீரோவா இருந்து கூட தன்னால எதுவும் பண்ண முடியலன்னு கோகி வருத்தப்படுறான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், நாகமாவை நான் பார்த்துருந்தா நல்லா இருக்கும்னு பிரின்சஸ் சொல்லவும், அவன் ரொம்பவும் சேஞ்ச் ஆயிட்டான், இப்ப எங்களோட வேர்ல்டுக்கு போறதுக்கான ஒரு வழியை தான் அவன் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஷிசுகோ சொல்றா. இந்நேரத்துக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் லேப்ரின்த் நோக்கி போய்கிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு டெசர்ட் வழியா தான் போயாகணும். அவங்க போற டெசர்ட் ரொம்பவும் ஹாட்டா இருந்தாலுமே கூட நம்ம ஹீரோ வந்துட்டு கார்க்குள்ள கூலிங்கா இருக்கிற மாதிரி அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கான். உங்க அப்பா ஹாஜிமே உனக்காக தான் இதை பண்ணியிருக்காரு மியோ அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்லவும், சிரசாக்கி நீயும் என்ன அப்பான்னு கூப்பிடாதான் நம்ம ஹீரோ சொல்லவா அவ முறைக்கிறா. கௌரி அவ என்ன கூப்பிடுறது வேற, என்னோட ஓன் கிளாஸ்மேட்டே என்ன அப்பான்னு கூப்பிடுறது வேற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா நம்ம குழந்தைங்களும் ஒன்று அப்பான்னு தான் கூப்பிடும் அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்லவோ, அதுக்கு முன்னாடி என்னோட குழந்தைங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோயி சண்டை போடுறா. ஹாஜிமே உங்க வேர்ல்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ண வைக்கிறதா எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி யோயி சொல்லவும், உன்னோட ஹாஜிமேவை எனக்கு தான் நல்லா தெரியும், அவனோட ஃபேவரட் அனிமே என்னன்னு தெரியுமா, மாங்கா என்னன்னு தெரியுமா அப்படின்னு அவ கேட்கவும், இந்த வேர்ல்டுல தான் அது எதுவுமே இல்லையன்னு யோயி சொல்லவும், அவனோட காஸ்டியூமே அனிமேல வர காஸ்டியூம் மாதிரி தான் இருக்கு, அவன் வெப்பனுக்கு கூட அனிமேல வர நேம் தான் வச்சிருக்கான் அப்படின்னு சிரசாக்கி சொல்லவோ, என்ன ரொம்பவும் அவமானப்படுத்தாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தான் ஹாஜிமேவை பத்தி நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்லவும், நான் அவன் கூட ஒன்னாவே படுத்திருக்கேன், எனக்கு தான் அவனை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி யோயி சொல்றான். நீங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மியா சொல்லவும், நீங்க ரெண்டு பேருமே தப்பு பண்றீங்க, ஒரு சின்ன குழந்தை முன்னாடி எப்படியா சண்டை போடுவீங்க அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும், இந்த தடவை ஷியா சொல்றது கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே வருத்தப்படுறாங்க. மாஸ்டர் அங்க ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி டியோ சொல்றா. அதெல்லாம் சாண்ட் பாம்ஸ், அது எது கிடைச்சாலும் சாப்பிடுறோம், ஆனா அதுங்க எல்லாமே எதையோ சாப்பிடுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி டியோ சொல்றா. கெட்டியா பிடிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். பார்த்தா இவங்கள வந்துட்டு அந்த சாண்ட் பாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கி. டியோ வர நம்ம ஹீரோக்கு டிரைவிங் பண்றதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கா. அதுங்க வர பின்னாடி துரத்துக்கிட்டே வருது. சிரசாக்கி பயந்து நம்ம ஹீரா மேல போய் படுத்துக்கிடவும், இதுதான் சான்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கிறது இல்ல அப்படின்னு யோகி கேட்கவும், ஷியா வந்துட்டு சிரசாக்கியை கட்டி போட்டுறதா, உண்மையிலேயே நான் பயத்துல தான் பிடிச்ச, வேற எந்த நோக்கமும் இல்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், அப்படின்னா நீ பயத்துல பிடிச்ச அப்படிதான் கேட்கவும், ஆமா அப்படின்னு சிரசாக்கி சொல்றா. அப்படியே ஹாஜிமேவை யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்சா அப்படிதான் கேட்கவும், ஆமா அட இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரமாச்சு வாயை முடிக்கிட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அப்படியே காரை ரிவர்ஸ்ல திருப்பி அப்படியே ரிவர்ஸ்லயே காரை நம்ம ஹீரோ ஓட்டிட்டு வரான். நான் செட் பண்ணதுல இருந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கவே இல்ல, ட்ரை பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கார்ல இருந்து ஒரு வெப்பனை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அட்டாக் பண்ணதுல அந்த சாண்ட்வாமோட தலை தெரிச்சு அதெல்லாம் அப்படியே கார்லயே வந்து விழுது. மியோ இதை பாத்திர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு போறான். அங்க இருக்கிற எல்லா சாண்ட்வாம்ஸுமே நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்ணிடுச்சு. வர்ற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ காருக்கு முன்னாடி ஒரு கண்ணை கொண்டு வந்து ஃபாஸ்டா போட்டு தள்ளிருந்தான். அந்த சாண்ட்வாம் எல்லாமே சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஆக்சுவலி ஒரு மனுஷன் தான். நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஹாஜிமே அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்லவும், நீ ஒரு பிரீஸ்ட்ங்கிறதுனால எல்லாத்தையுமே காப்பாத்தணும்னு தானே நினைப்பா அப்படின்னு ஷியா கேட்கறா. பாப்பா நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மியோ சொல்லவோ, நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிடுதான். அவனை காப்பாத்தணும்லாம் இல்ல, எனக்கு ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் ஸ்டேட்டஸ் பிளேட் செக் பண்ணி பார்த்தா மானா ஓவர்லோட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மானா ஓவர்லோட் ஆகிற லெவலுக்கு அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. சிரசாக்கி அவளோட பவரை யூஸ் பண்ணி இப்ப அவனை ஹீலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றா. ஆனா அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன இது என்னோட ஸ்பெல் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு, ஆனா எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும்னு சொல்லி ஹையஸ்ட் லெவல் மேஜிக்கை யூஸ் பண்றா. இப்ப அவங்கள சுத்தி ஒரு லேயர் மாதிரி லைட் கிரியேட் ஆகுது. நம்ம ஹீரோ சிரசாக்கிக்கு ஒரு ரிங்க கொடுத்திருக்கான். அந்த ரிங்க அவ யூஸ் பண்றா. லைட் மேஜிக் யூஸ் பண்ணி நீ கொடுத்த அந்த ரிங்ல இருக்கிற கிறிஸ்டல்ல அவனோட அவ்வளவு மானவையும் ஸ்டோர் பண்றா அப்படித்தானே அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. ஆமா அப்படின்னு
அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ சிரசாக்கி வந்துட்டு அவனோட மான ஆவலத்தையும் கொஞ்சம் உறிஞ்செடுக்கவும் இப்போ அந்த ஆள் கொஞ்சம் நார்மல் ஆகுறான். அவன் நார்மல் ஆகிற லெவலுக்கு நான் அவனோட மான ஆவலத்தையும் உறிஞ்செடுத்துட்டேன். ஆனா இவன் இன்னும் ஃபுல்லா கியூர் ஆகல. எப்ப வேணாலும் மானா திரும்பவும் ஓவர்லோட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இது ஏதாச்சும் புது வகையான ஒரு டிசீஸா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கோ எங்களையோ டயக்னைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சிரசாக்கியோ ஓகே அப்படின்னு சொல்றா. அந்த ஆள் கண் முழிச்சு பார்த்துட்டு என் கண்ணுக்கு காடஸ் தெரியுறாங்க அப்படின்னா நான் சொர்க்கத்துக்கு வந்திருக்கேன். அப்பவே நினைச்சேன் அதுங்க கிட்ட மாட்டி இறந்து பேர் பண்ணு அப்படின்னு நம்ம பேசவும் நம்ம ஹீரோ வயிற்றுலேயே மிதிச்சு நீ இன்னும் உயிரோட தான் இருக்க அப்படின்னு சொல்றான். ஓ அப்படின்னா நான் இன்னும் சாவலையா அப்படின்னு அவன் கேட்கறான். இவனையும் நம்ம கூட கூட்டிட்டு போலான்னு சிரசாக்கி சொல்றா. ஆமா காருக்குள்ள எப்படி இவ்வளவு கூலிங்கா இருக்கு, அது போக உங்ககிட்ட கூலிங்கான தண்ணி வேற இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்படுதான். என்னோட பேரு பேசே பியோவெட் செங்கன், ஆங்கஜி லேண்டோட டியூக் சன் தான் அப்படின்னு நம்ம சொல்லவும் நாங்களும் இப்ப ஆங்கஜிக்கு தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஷியா சொல்றா. சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் எங்க ஊர்ல இருக்கிற தண்ணியில ஒரு புது வகையான வைரஸ் பரவி இருக்கு. அதை குடிச்ச எல்லாருக்குமே இந்த டிசீஸ் வந்துருச்சு. எல்லாருக்கும் ஹை ஃபீவர் வந்து மானா ஓவர்லோட் ஆக ஆரம்பிச்சிட்டு அதை கியூர் பண்றதுக்கு வால்கனோக்குள்ள இருக்கிற ஸ்டில் ஸ்டோன் அதுதான் தேவைப்படுது. வால்கனோக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டில் ஸ்டோனை வச்சு எல்லாரையும் கியூர் பண்ண முடியும். ஆனா அதை எடுக்கிறது ரொம்பவும் ஆபத்தானது. அட்வென்ச்சரர்ஸ் அதை எடுக்கிறது கூட ரொம்பவும் ரேர் தான் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படவும் ஸோ அப்படின்னா அந்த ஸ்டில் ஸ்டோனை யாராச்சும் வால்கனோல இருந்து எடுத்துறணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லி டியோ கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு அட உங்களை பார்த்தா கோல்ட் ரேங்க் அட்வென்ச்சரர்ஸ் மாதிரி தெரியுது, நீங்க எனக்காக இதை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆங்கச்சி லேண்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என் கையில தான் இருக்கு. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்கவும் நம்ம ஹீரோ எதுவோ சொல்லாம அமைதியா இருக்கிறான். எல்லாருமே நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. பாப்பா நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு மியோ கேட்கவோ சரி பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் எங்க ஊருக்கு வேற தண்ணியை கொண்டு போனா அதுக்காக கிங்டம்க்கு போய் ஹெல்ப் கேட்கலான்னு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லவும் எப்படியும் நாங்க ஆங்கஜி வழியா தான் டிராவல் பண்றோம். சோ கண்டிப்பா நாங்க அங்க போய் தான் ஆகணும். தண்ணியை பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல அப்படித்தானே யோயி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அப்படின்னு யோயி சொல்றா. நம்ம ஹீரோவும் அவனோட டீமும் இப்ப ஆங்கஜி அப்படிங்கிற அந்த லேண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. டீமன் கிங்டம் இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஜெனரல் கிட்ட வந்து ஜெனரல் ஃப்ரைட் நான் கேள்விப்பட்டது உண்மைதானா, கேட்லியா இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா அப்படின்னு இந்த ஜெனரல் சொல்றான். எப்படி நடந்துச்சு அதுக்கு வாய்ப்பே இல்லையா நம்ம கேட்கவும் இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு இர்ரெகுலர் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல மட்டும் இல்ல வில்லேஜ்ல ஹெர்பை கலெக்ட் பண்றதுக்காக போனவங்களையோ தோக்கடிச்சிட்டாங்க. 60,000 மான்ஸ்டர்ஸ் அந்த வில்லேஜுக்கு கூட்டிட்டு போய் நம்ம பிளான் சக்சஸ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஒரு இர்ரெகுலர் நம்ம பிளானை தோக்கடிச்சிட்டா. வெறும் 4 பேர் சேர்ந்து அந்த 60,000 மான்ஸ்டர்ஸையும் தோக்கடிச்சிட்டாங்க. அந்த சண்டையில ரீஸுக்கு ஒரு கையே போயிடுச்சு. அதே சேம் இர்ரெகுலர் தான் ஆர்கஸ் லேபிரின்த்ல அந்த ஹீரோ பார்ட்டியில ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக போயிருந்தப்போ அவனையும் காப்பாத்திருக்கான், கேட்லியாவையோ கொண்டிருக்கான் அப்படின்னு இந்த ஜெனரல் சொல்லவும் கேட்லியாக்காக கண்டிப்பா நான் அவனை பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி அவனோட லவ்வர் சொல்றான். நம்ம எதிரிங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நானும் ஸ்ட்ராங்கா மாறதுக்கு வால்கேனுக்கு போய் ஒரு ஏன்ஷியன் மேஜிக்கை அடைஞ்சிட்டு வரேன், நீ இந்த இடத்த அது வரைக்கும் பாத்துக்கோ அப்படின்னு இந்த ஜெனரல் கிளம்புறான். என்னோட ஆர்மியை அழிச்ச நீ யாரா இருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, நான் உன்னை பார்த்த அன்னைக்கு அதுதான் நீ கடைசியா மூச்சு விடுற நாளா இருக்கும். உன்னை பார்த்த இடத்துலயே நான் கொல்லுவேன் அப்படின்னு அந்த ஜெனரல் நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. டீமன் லார்ட் ஆர்மியில இருக்கிற ஒரு ஜெனரல் தான் இந்த எல்லா பிளானையும் போட்டிருக்கான். ஆர்கஸ் லேபிரின்த்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொல்ல வந்த அந்த டீமன் லேடியை அனுப்பி வச்சதும் இவன் தான். மிஸ் ஐகோ இருந்த அந்த வில்லேஜ்ல 60,000 மான்ஸ்டர்ஸ் அனுப்பி வச்சதும் இந்த ஜெனரல் தான். அண்ட் இவனோட எல்லா பிளானையும் தோக்கடிச்சது நம்ம ஹீரோ தான். அதை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா அது நம்ம ஹீரோ தான் அப்படிங்கிறது அவனுக்கு கன்ஃபார்மா தெரியல. அண்ட் இந்த ஜெனரலுக்குமே வந்து இந்த லேபிரின்த் அண்ட் அதுல இருக்கிற ஏன்ஷியன் மேஜிக் பத்தி தெரிஞ்சிருக்கு. சோ இப்போ நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக வால்கேனோல போய் ஒரு ஏன்ஷியன் மேஜிக் அடையணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அண்ட் நம்ம ஹீரோவும் அந்த டிசீஸை கியூர் பண்றதுக்கான ஒரு ஸ்டோன் எடுக்கிறதுக்காக வால்கேனோக்கு தான் போய்கிட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.